எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நாம குற்றச்சாட்ட வைக்கிறது எலக்ஷன் கமிஷன் மேல. எலக்ஷன் ம். கமிஷன் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆனா நேத்து ம். டிபேட் எடுத்து பாருங்க. எல்லா தொலைக்காட்சிகள்ல வந்த விவாதங்களும் எடுத்து நீங்க பாருங்க. பாஜகக்காரங்க எதற்காக எலக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்குறாங்க? எனக்கு இது புரியல எனக்கு. ம். பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சி. உங்க கட்சி அதிகாரத்துல இருக்குது. எலக்ஷன் கமிஷனுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அது. அது அட்டானமஸ் பாடி அது. அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி அது. நீங்க ஏன் பாஜகக்காரங்க எலக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? ம். நீங்க அதுக்கு வக்காலத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லையே! நியாயப்படி ஒரு நல்ல அரசா இருந்தா என்ன நீங்க பண்ணியிருக்கணும்? எலக்ஷன் கமிஷன பார்த்து கேட்டுருக்கணும். என்னய்யா இந்த மாரி தகவல் வருதாமே உண்மையா? இத செக் பண்ணுங்க. இத சரி பண்ணுங்க. நம்ம அரசுடைய பேர் தான் கெட்டு போகுது. நம்ம ம். நாட்டினுடைய ஜனநாயகம் கெட்டு போகுது அப்படின்னு ஒரு அரசு எலக்ஷன் கமிஷன பார்த்து அல்லது பாஜகக்காரங்க பார்த்து கேட்டிருந்தா, சொல்லியிருந்தா, ம். அது ஓகே ஃபைன். அதுல ஏதோ உண்மை இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா ம். பாஜக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எலக்ஷன் கமிஷன பாதுகாக்க எதற்காக முயற்சி செய்கிறது? நாங்க உங்கள கூப்பிடவே இல்லையே இங்க. சப்போர்ட் பண்றதுக்கு எலக்ஷன் கமிஷன. நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறது எலக்ஷன் கமிஷன் தான். உங்கள நாங்க லிஸ்ட்லயே சேர்க்கலையே. ம். நாங்க ஒரு 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 புரிதல்ல நாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஒருவேள பாஜகவும், எலக்ஷன் கமிஷனும் கூட்டு இருக்குமோ என்கிற சந்தேகத்தோட தான் நாங்க வைக்கிறோம். நாங்களே கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க இப்போ வந்து நீங்க.